இந்த அல்வாவை பொறுத்த வரைக்கும், கேரட் அல்வாவும் பீட்ரூட் அல்வாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிண்டும் போது சட்டியில் ஒட்டாமல் அப்படி வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கிண்டும் போது லேசாக அந்த இடத்துல இப்படி தண்ணி லேசாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வலித்து அப்படியே நாக்கில் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது கோதுமை அல்வா மாதிரியோ இல்லை வேறு அல்வா மாதிரியோ நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. சட்டியில் ஒட்டாமல் வரணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் சக்கையாக இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் பீட்ரூட் பிடிக்காது அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. நிமிஷத்துலேயே இதை செஞ்சிடலாம். எப்படிம்மா இருக்கு? சூப்பரா? சூப்பர். ஐ லவ் யூ. இப்போ நான் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 1/2 கிலோ அளவுக்கு பீட்ரூட் வாங்கியிருக்கேன். அதுக்கு எவ்வளோ நெய் ஊற்றணும், அந்த மாதிரி எவ்வளோ பால் ஊற்றி நம்ம இதை வேக வைக்கணும் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், 1/2 கிலோவுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 10 முந்திரி பருப்பை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்குங்க. எப்பயுமே பீட்ரூட் வந்து கொஞ்சம் ஒரு மண் வாசம், மேலால் அந்த மண்ணுக்குள்ளே தானே வளருது, அதனால் ஒரு மண் வாசம் வரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு. பாருங்க, இந்த நெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. முந்திரியெல்லாம் வறுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த பீட்ரூட் 1/2 கிலோவை எடுத்து இதில் சேர்த்துடலாம். இந்த நெய்லேயே நல்லா வறுத்திடலாம். நெய்லேயே நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம் பாருங்கள், இதிலே ஏலக்காய் பொடி இதையும் சேர்த்துடலாம். பாருங்க, 1/2 கிலோ பீட்ரூட்டுக்கு நான் வந்து பால் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 150 ml அளவுக்கு இருக்கும். இதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி இந்த பால்லே வேக வைக்கலாம். இப்போ டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து நல்லா வேகட்டும். இது வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டுட்டு இது வந்து ஒரு 7 விசில் வந்துட்டு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னலாம் சேர்க்கலாங்கிறத பார்ப்போம். பாருங்க, இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பீட்ரூட்டுக்கு இதில் 1 கப் அளவுக்கு பால் ஊற்றினேன். இது ஒரு 150 ml அளவுக்கு பால் வரும். இப்போ இதே கப்லேயே நம்ம 1.25 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். தலை தட்டின மாதிரி சேர்த்துக்குங்க. 1.25 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க போதும். இந்த கரண்டிலேயே 1 கரண்டி அளவுக்கு தண்ணி, அப்படி இல்லைன்னா இந்த பால் அளந்து ஊற்றணும் இல்லையா, இந்த கப்லேயே 1 கரண்டி அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதை வந்து பாகாக காய்ச்சிக்கலாம். எதுக்காக கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஊற்றலான்னா அப்போ கொஞ்சம் கெட்டிப்படும். நீங்கள் டைரெக்டாக போய் நீங்கள் வந்து பீட்ரூட்டில் ஊற்றுனீங்கன்னா நீத்து போயிடும். ரொம்ப நேரம் கிண்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பீட்ரூட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் பீட்ரூட்டையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதுவுமே மெல்ட் ஆகி வந்துடும். பாருங்கள், இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நம்ம ஊற்றின பால் வந்து கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வற்றிச்சு. பாருங்கள், மறுபடியும் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிடலாம். இருக்கிற தண்ணியுமே, அதாவது இதில் இருக்க பாலுமே நல்லா சுண்டி நல்லா வந்துடும். அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் நெய்யை இதில் சேர்த்துடலாம். இந்த பாகு பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பாத்திரத்தில் ஊற்றணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடவே ஓடாது, அது நீத்து போகாது. எதில் போட்டிங்கனாலும் நீத்து போகாது. இந்த அளவுக்கு எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு பாகை நம்ம வந்து இதில் ஊற்றும் போது நமக்கு நீத்து வராது, நல்லாயிருக்கும். எல்லா பாகையுமே இதில் ஊற்றியாச்சு. ஊற்றி இதை கிண்டினோம்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அல்வா ரெடி ஆயிரும்.
இந்த மாதிரி நம்ம பாகு காய்ச்சி ஊற்றும் போது என்ன ஆகும், நமக்கு வந்து ரொம்ப நாள் இருந்தாலும் இது கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷம் மட்டும் இதில் ஊற்றி கிண்டுனீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அல்வா ரெடி ஆயிடும். நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம நல்லா கெட்டி பாகு காய்ச்சி ஊற்றுன போதே இந்த அளவுக்கு உங்களுக்கு தலை இருக்குது. நீங்கள் டைரெக்டாக சர்க்கரை போட்டிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கும், பாதி அளவுக்கு வந்திருக்கும், கொதிக்கிறது லேட்டாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து நல்லா ரெடி ஆயிரும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், 2 நிமிஷம் மட்டும் இப்படி மூடி வைங்க, மேலே தெரிக்காமல் இருக்கும். 2 நிமிஷம் கழித்து என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பாகு காய்ச்சி ஊற்றி செய்யும் போது உங்களுக்கு அல்வா பாருங்கள் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம முந்திரி பருப்பெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். போதும், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், நிறைய நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அல்வா வந்து அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இந்த அல்வாவை பொறுத்த வரைக்கும், கேரட் அல்வாவும் பீட்ரூட் அல்வாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிண்டும் போது சட்டையில் ஒட்டாமல் அப்படி வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கிண்டும் போது லேசாக அந்த இடத்துல இப்படி தண்ணி லேசாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வலித்து அப்படியே நாக்கில் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது கோதுமை அல்வா மாதிரியோ இல்லை வேறு அல்வா மாதிரியோ நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை, சட்டியில் ஒட்டாமல் வரணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் சக்கையாக இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். யுகன் குட்டி, ஒடிய என்ன செஞ்சிருக்க அம்மாயி? என்னது? என்னப்பா என்ன வாசம் வருது சொல்லு. இங்க வாரு, என்ன செஞ்சிருக்கேன் பாரு. உனக்கு என்ன செஞ்சிருக்கேன்? உனக்கு பிடிக்கும்ல இது? என்னது? ரெட் கலர். என்னது இது? என்ன கலர் இது? பிங்க் கலர். என்னது இது? என்னது இது? பிங்க் கலர். ஓகே. என்னது இது? ஸ்வீட் பீட்ரூட் அல்வா. காட்டுங்க, காட்டுங்க, காட்டுங்க. எப்படி நல்லா இருக்கா? இது எதில் வச்சு சாப்பிடுவீங்க? எதில் வச்சு சாப்பிடுவீங்க? நல்லா காடி. நம்ம எதில் சாப்பிடுவோம்? சப்பாத்தி சாப்பிடுவோமா? அப்புறம் தோசைக்கு சாப்பிடுவோமா? நல்லாக்கா? சூப்பராக இருக்கா? பாருங்க, உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் பீட்ரூட் பிடிக்காது அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, நிமிஷத்துலேயே இதை செஞ்சிடலாம். எப்படிம்மா இருக்கு? சூப்பரா? சூப்பர். சாப்பிட்றியா? என்ன வச்சு சாப்பிடலாம்? தோசை வச்சு சாப்பிடலாமா? இதுதான் சாப்பிடணுமா? இதே கப்பலை போட்டிங்கன்னா போதும், காலி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டு செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இல்லைன்னா பனங்கல்கண்டு இருந்தால் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பனங்கல்கண்டு போட்டு நல்லா நுணுக்கிட்டு செஞ்சு கொடுங்க. ஏம்மா அவ்வளோ சுடுதா? எப்படி கிடி? சூப்பரா? வாய் திறந்து சொல்ல முடியல. என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, என்ன மாதிரியே சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குது. இல்லடி, சூடு இல்லடி, சாப்பிடு. அச்சோ 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 போகுது. இதே மாதிரி நீங்கள் கேரட்லேயும் செய்யலாம், பீட்ரூட்லேயும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன பண்ண போகிற? I love you. I love you.